காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பில் காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றியத்தில் நடைபெறுகின்ற நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவை ஒட்டி நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற நிகழ்ச்சிக்கு நம்ம எல்லாம் வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தம்பி குமார், அதைப் போலவே இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து மிகவும் ஆவேசமாக உரையாற்றி நம்ம எல்லாம் வரவேற்றிருக்கின்ற அருமை சகோதரர் மாவட்ட அமைப்பாளர் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே பங்கேற்று நிறைவாக உரையாற்ற இருக்கின்ற நம்முடைய மண்டல பொறுப்பாளர், உழவர் நலன் மற்றும் வேளாண்மை துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களே, இவரை பற்றி சொல்கிறதுன்னா 33 வயதிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்து இன்றைக்கும் தொடர்ந்து மாவட்ட செயலாளராகவும் 3வது முறை அமைச்சராகவும் இன்றைக்கு வேளாண்மை துறையில் அமைச்சர் பொறுப்பேற்று நம்முடைய தலைவர் தேர்தல் நேரத்தில் சொன்னார், விவசாயிகளுடைய நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்குவோம் என்ற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றைக்கி சன்னரக நெல் ஒரு குவிண்டாலுக்கு 2545 ரூபாய். தமிழ்நாட்டிலே வேளாண் பட்ஜெட் இன்றைக்கு 5வது முறை போடப்பட்ட ஒரே அமைச்சர் நம்முடைய அருமை சகோதரர் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள். அதை போலவே அவருக்கு முன்பு உரையாற்ற இருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், கைத்தறி மற்றும் துணிநூல் துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ஆர் காந்தி அவர்கள் 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகத்திலே தன்னை ஒப்படைத்துக் கொண்டு வேலூர் மாவட்டம், ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் இன்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அற்புதமான கழகப் பணிகளை ஆற்றி கழகத்தை ஒரு வலிமையோடும் பொலிவையோடும் வைத்திருக்கின்ற ஒரு அமைச்சர். நம்முடைய காஞ்சிபுரத்தில் நெசவாளர்களுக்கு 4 முறைக்கு மேலே அந்த ஊதிய உயர்வை உயர்த்தி கொடுத்த ஒரு பெருமைக்குரிய அமைச்சர் நம்முடைய அண்ணன் ஆர் காந்தி அவர்கள். அதே போலவே நம்முடைய அருமை சகோதரர் முன்னாள் மத்திய அமைச்சர், கழகத்தினுடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய தந்தையார் கலைஞருடைய மனசாட்சி என்று அழைக்கப்பட்ட அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் தொடர்ந்து 37 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் அற்புதமான பணியாற்றியவர். அதிலும் குறிப்பாக அவர் தொழில்துறை அமைச்சராக இருந்த பொழுது டோஹா மாநாட்டிலே அவர் பங்கேற்று சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தி உலக அளவிலே பெரும் புகழ் படைத்தவர். நம்முடைய அண்ணன் அமைச்சராக இருந்த பொழுது அன்றைக்கு கலைஞர் அரிசி 1 கிலோவுக்கு 1 ரூபாய் கொடுத்தார். அன்றைக்கி ஒரு தகவல் தொடர்பு மணியாக இருக்கும்போது 1 ரூபாய்க்கு ஒரு அலோ சொல்கிற மாதிரி வச்சார். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஆக அப்படி பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அருமையான முறையில் பணியாற்றியக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த மேடையில் அமர்ந்து அருமையான முறையில் நமக்கு காட்சி தருகின்றார்கள். காஞ்சிபுரத்தில் இது மாதிரி அமையிறது ரொம்ப கஷ்டம். அதற்கு வழிவகுத்த தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நம்முடைய PM குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னர் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், இந்த அணியினுடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய மாநில துணை செயலாளர்கள் கௌதமன், நம்முடைய பாபு, சுரேஷ், இர்ஷிக் மற்றும் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் வினோத்குமார், தினேஷ், ஷாகுல் அமிது, சதீஷ்குமார், சுந்தரம், அதே போலவே மாநில இளைஞர் அணியுடைய துணை செயலாளர் தம்பி அப்துல் மாலிக், நம்முடைய மாநகர செயலாளர் தமிழ்ச்செல்வன், மாநகராட்சி மேயர் சகோதரி மகாலட்சுமி யுவராஜ், மாவட்ட பொருளாளர் சன்பிராண்ட் ஆறுமுகம் மற்றும் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் பேரூர் கழகங்கள், நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டு அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, அனைத்து அணிகளை சார்ந்து வருகை தந்திருக்கின்ற இங்கே அருமை நண்பர்களே, நன்றியுரையாற்றக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் SSR சசிகுமார், நம்முடைய நவீன் சிவாஜி உள்ளிட்ட திரளாக வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய அற்புதமான ஒரு ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய கழக தலைவர் அவர்கள் கடந்த 2023 செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா அவருடைய பிறந்தநாள் விழாவில் தான் காஞ்சிபுரத்தில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வழங்கினார்.
வழங்கும் பொழுது 1,50,00,000 தான். படிப்படியாக அது வந்து கடந்த நவம்பர் மாதம் வரைக்கும் 1,14,00,000 பேர் கிட்டத்தட்ட வந்து பெற்றார்கள். ஆக தொடர்ந்து 26 மாதங்கள் கிடைத்த அந்த சகோதரிகளுக்கு கிடைக்காத சகோதரிகள் பல இடங்களில் அமைச்சர் பெருமக்கள் இடத்துல சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்த கோரிக்கையை ஏற்று நம்முடைய ஒப்பற்ற தலைவர் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற அந்த மக்கள் தொடர்பு திட்டங்களை உருவாக்கி 10,000க்கும் மேலே தமிழ்நாட்டில் இன்றைக்கி 28 லட்சம் மனுக்களை பெற்று அதில் 16 லட்சம். ஆக டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி சென்னையிலே நடைபெற்ற அந்த விழாவில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திட்டத்தை துவங்கி வைப்பதற்கு முன்பாகவே 12ஆம் தேதி காலையிலேயே 1,31,00,000 பேர் அக்கௌண்ட்லேயே 1000 ரூபாய் விழுந்துச்சு. நேற்று எடப்பாடி கேட்குறார் 1000 ரூபாய் என்ன அவங்க வீட்டுக்கு காசியாக கொடுக்குறான்ட்டு. நீ தான் 10 வருஷம் இருந்தீங்களா உங்கள் ஆட்சி, ஏடிஎம்கே ஆட்சி, நீ 4.5 வருஷம் இருந்திய கொடுக்குறது தானே நீ, உன்னால் ஒரு பைசா கொடுக்க முடியல கேட்டார் தலைவர். அன்றைக்கி கொரோனா காலத்தில் 5,000 கொடுன்னு கேட்டார், அதை கொடுக்க முடியல. இப்படி அவருடைய அந்த முடியாத இயலாமையை சொன்னாங்க. இங்கே நம்ம தோழர்கள்லாம் சொன்னாங்க. அது பழைய கதை. என்றைக்கு நம்முடைய இளைஞர்களை கூட்டி நம்முடைய ஒப்பற்ற தலைவர் நடத்தின மாநாடு, நேற்றைக்கு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மகளிர் மாநாடு. இன்றைக்கி நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த இளைஞர்களுக்காக செய்கின்ற அந்த பெரிய விஷயம் கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை இன்றைக்கி வழங்கினாங்க. நம்ம அமைச்சர் பெருமக்கள்லாம் அங்கெல்லாம் இருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஏற்கனவே கிராமப்புறங்களில் 12,500 ஊராட்சிகளுக்கும் வழங்கியாச்சு 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ விடுபட்ட அந்த நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி பகுதிகளில் இப்போ கொடுத்துருக்காங்க. மாநகராட்சி பகுதியில் ஒரு வார்டுக்கு 3 செட்டு விளையாட்டு கிட்டு, 30 வகையான விளையாட்டு பொருட்கள். நகராட்சியில் ஒரு வார்டுக்கு 2 செட்டு, பேரூராட்சிக்கு ஒரு செட்டு என்கின்ற வகையில் இன்றைக்கி 12,000க்கும் மேற்பட்ட வார்டுகளில் 19,000க்கும் மேற்பட்ட கிட்டுகளை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் ஈரோட்டில் இன்றைக்கி பகல் 1 மணி அளவில் வழங்கினார்கள். ஆக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையை உருவாக்கிய பெருமைக்குரியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு அவருடைய வழியில் ஆட்சி நடத்துகின்ற நம்முடைய தளபதி அவர்கள் கட்சி ரீதியாக இளைஞரணி பொறுப்பை நம்முடைய உதயநிதி ஸ்டாலினிடம் வழங்கினார்கள். விளையாட்டு மேம்பாட்டு அணியை நம்முடைய அருமை சகோதரர் தயாநிதி மாறன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆக 2 தண்டவாளங்களை இன்றைக்கு உருவாக்கி இளைஞர்களை மேம்படுத்துகின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது. அதுதான் நம்ம தம்பி எழிலரசன் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லோருமே சொன்னார்கள். ஆக தவறான வழியில் செல்லாமல் உங்களுடைய கவனத்தை இன்றைக்கு விளையாட்டில் செலுத்தினால் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும், அவருடைய வாழ்வு வளம் பெறும் என்பதைத்தான் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும். அவர் வாழ்ந்தால்தான் 75 ஆண்டு காலத்தை தாண்டிய அண்ணா உருவாக்கிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகளை கடந்தும் இருக்கும். அதில் ஆட்சியில் இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்னும் 25 ஆண்டுகளுக்கு தொடர்கின்ற வகையில் பல்வேறு திட்டங்களை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒத்துழைப்பு தருகின்ற வகையில் உங்களுடைய பெருத்த ஆதரவை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு 2026 புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.